अस्सलाम वालेकुम. ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி கேசரி செய்ய போகிறோம். இதை எங்கள் பகுதியில் சொஜ்ஜின்னு சொல்லுவாங்க. இதை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரவா ஒரு கிளாஸு, சீனி ஒரு கிளாஸு, 2 கிளாஸ் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கேசரி பவுட்ரு, கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன். முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். பேன் சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சூடானதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். செவக்க திராட்சை லைட்டாக உப்புனா மாதிரி வந்தோன்னா நம்ம வறுத்து எடுத்துடலாம். சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு இதை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் சொஜ்ஜி செய்ய தெரியும்னாலும் அவங்க தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறதுனால நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ அதே பேன்லேயே நம்ம இந்த ரவையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வறுக்க வேண்டியதில்லை, நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த அளவு வறுத்தா போதும். ரொம்ப வறுத்தாக்க கொஞ்சம் ஹார்டாகிடும் சொஜ்ஜி. தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் ஏலக்காய் தூள், கலர் பவுடர் சேர்த்துடலாம். நம்ம கொதிச்சிட்ருக்க தண்ணியை இந்த ரவாவில் ஊற்றி கிண்டலாம். இப்போது இந்த கொதிக்கிற தண்ணி நம்ம ஊற்றுறதுனால இதுலேயே பாதி ரவை வெந்துடும். இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், 1 சிட்டிகை. இப்போ சீனியை கொட்டி இதில் கிண்ட வேண்டியதான். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் 1.5 கூட சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5 கூட சீனி சேர்த்துக்கலாம். நான் கரெக்டாக 1 டம்ளருக்கு 1 டம்ளர் சீனி எடுத்திருக்கேன். நீங்கள் அரை இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா இதில் 3/4 டம்ளர் கூட சீனி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை பாதி இதில் சேர்த்துடலாம். பாதி நம்ம கார்னிஷுக்கு வச்சுக்கலாம். இப்போ கலந்து வச்ச நெய்யும் எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. அதை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணோம்னா ரொம்ப நேரம் உறையாமல் கெட்டி ஆகாமல் இருக்கும் சொஜ்ஜி. இப்போ இந்த மெத்தடில் செஞ்சோம்னா செய்ய தெரியாதவங்க கூட செஞ்சிடலாம். ஏன்னா இதில் கட்டி பிடிக்காது ஈஸியாக. அவ்வளோதான், கேசரி ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.